ஜிவி மாதிரி தயாரிப்பாளர் தற்கொலை வரைக்கும் போகிறாங்களே அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது வந்து ஜிவி அவர் வந்து மணிரத்னத்தினுடைய மூத்த சகோதரர். அவங்க அப்பா வந்து ரத்னமையரும் ஒரு பெரிய ஃபைனான்சராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் வெங்கடேஸ்வரன் அவருடைய தம்பியும் இவர் தான் வந்து ஒரு இயக்குனராக தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் அறிமுகப்படுத்துகிறார் மணிரத்னத்தை. இப்படி இருக்கும்போது சினிமா தொழில் வந்து இவருக்கு புதுசு இல்லை, இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு தொழில். இந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்து இங்கே ஏற்பாடு பண்ணுறாரு. எல்லாமே விழா ஏற்பாடு எல்லாமே நடந்துடுது. எல்லா விதமான அதாவது என்ன சொல்லுது, அதனுடைய டோட்டல் A to Z எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. டிக்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமாக சோல்ட் அவுட் ஆகி முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மைக்கேல் ஜாக்சன் வரல, பணத்தை வாங்கிட்டு இங்கே வரல. பெரிய பணம் இல்லை, அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. மைக்கேல் ஜாக்சன் வரல, கழுத்தறுத்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேம்பர் பில்டிங்னு ஒன்று இருக்குது அண்ணா சாலையில். அதில் ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் வந்து ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. அந்த இரங்கல் கூட்டத்துக்கு படமும் திறக்கிறாங்க, அவரோட படத்தையும் திறக்கிறாங்க. அன்றைக்கி ரஜினியும் கமலும் அங்கே வராங்க. வந்துட்டு ரஜினி அந்த மேடையில் பேசுகிறாரு, மைக்கை பிடிச்சி, எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட இது தெரியப்படுத்தியிருந்தா, எனக்கு இது தெரிய வந்திருந்தா நிச்சயமாக நான் ஏதாவது உதவி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறார். இது வந்து போய் இது கமலும் ரஜினியும் வாய்க்கு ஒரு தடவை பாலச்சந்தர் சார். ஆனால் அப்படிப்பட்ட பாலச்சந்தர் இறப்புக்கு ரஜினி போனார், கமல் எங்கே போனார் கேட்டால் நான் அமெரிக்காவில் இருந்தேங்கிறார். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு படம் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சுன்னா அதில் வந்து பெரிதும் பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் தான். நடிகர்கள் கூட அடுத்தடுத்த படங்களில் மீண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி நம்ம பல உதாரணங்கள் பார்க்கலாம். 2003 பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவருடைய சகோதரர் ஜிவி, அவருமே பார்த்தீங்கன்னா ஜிவி ஃபிலிம்ஸ் சார்பாக நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஆனாலுமே அவருமே ஒரு கடன் பிரச்சனை காரணமாக தற்கொலை பண்ணிட்டார். என் சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னா சசிகுமார் ப்ரொடக்ஷன்ஸ் சசிகுமார் அவருடைய கசின் வந்து அசோக் அவர்களுமே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. தொடர்ச்சியாக நிறைய சூசைடில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, என்ன காரணம் சார்? இந்த நன்றி கெட்ட சினிமாக்காரங்க தான் அதுக்கு காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. அதாவது வந்து ஒரு இயக்குனர் வந்து பிரபலமான பல கதாநாயகர்களை அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் அறிமுகப்படுத்தி அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளரையும் அந்த இயக்குனரையும் அந்த நடிகர்கள் திரும்பி பார்க்குறதே கிடையாது. இப்படி நம்ம பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போனால் நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் அதாவது தயாரிப்பாளருடைய கஷ்டங்கள், தயாரிப்பாளருடைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் இங்கே ஜிவி மாதிரி தயாரிப்பாளர் தற்கொலை வரைக்கும் போகிறாங்களே அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது வந்து ஜி வெங்கடேஸ்வரன் அவருடைய முழு பேர். அவர் வந்து மணிரத்னத்தினுடைய மூத்த சகோதரர். ஓகேவா. இப்போ வெங்கடேஷனுடைய தகப்பனார் ரத்னமையர், அவர் வந்து சினிமாவில் பல வருடங்களாக இருந்தவர். அவர் வந்து சினிமாவுக்கு பழைய படங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ்லாம் பண்ணவர். பிரபலமான ஒரு ஃபைனான்சராக இருந்தார் அந்த காலகட்டங்களில். ஓகேவா. இப்போ அவருடைய மகன் வெங்கடேஸ்வரன் வந்து நல்லா படிக்கிறாரு, திறமையான ஆள், பயங்கரமான புத்திசாலி. ஒரு ஆடிட்டர் படித்து முடிக்கிறாரு. ஆடிட்டர் ப்ரொஃபஷனில் வேலைக்கு போகிறாரு. ஆடிட்டர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருடைய அக்கௌண்ட்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது நிறைய பெரிய ஆளுங்களுடைய அதாவது பெரிய ஆளுங்களுடைய தொடர்புகள் வந்து ஆடிட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். ஒரு அறிமுகம் கிடைக்கும், அவங்களோட ஒரு நெருங்கிய பழக்க வழக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய பழக்க வழக்கத்தின் பேரில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இவருக்கு வந்து ஃபைனான்ஸ் கிடைக்குது, ஈஸியாக ஃபைனான்ஸ் கிடைக்குது. அந்த ஃபைனான்ஸை வச்சு ஒரு சினிமா துறையில் வராரு. இவர் ஏன் சினிமா துறையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து ரத்னமையரும் ஒரு பெரிய ஃபைனான்சராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் வெங்கடேஸ்வரன் அவருடைய தம்பியும் இவர் தான் வந்து ஒரு இயக்குனராக தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் அறிமுகப்படுத்துகிறார் மணிரத்னத்தை. இப்படி இருக்கும்போது சினிமா தொழில் வந்து இவருக்கு புதுசு இல்லை, இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு தொழில் தான். சரி, நம்ம மறுபடியும் நம்ம சினிமா செய்யலாம், அதாவது அவருடைய தகப்பனாருக்கு அப்புறம் இவங்க அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சினிமா செய்யலாம் அப்படின்னும் போது தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு. ஜிவி ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு. நிறைய வெற்றி படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறார். அதாவது வந்து மௌன ராகத்திலேருந்து, அக்னி சாட்சியிலேருந்து, நாயகன், தளபதி மாதிரியான வெற்றி படங்கள், அஞ்சலி மாதிரியான வெற்றி படங்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி ஃபிலிம்ஸ் சார்பாக தயாரிக்கப்பட்ட பல படங்கள் வெற்றி படங்கள், பல முன்னணி கதாநாயகர்களை வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஜினிகாந்தை வச்சும் தளபதி எடுத்திருக்காங்க, கமலஹாசனை வச்சு நாயகன் எடுத்திருக்காங்க, இன்னும் பல முன்னணி கதாநாயகர்கள், ஏன் விஜய் வச்சு தமிழன் எடுத்திருக்காங்க, விஜயகாந்த் வந்து சொக்கத்தங்கம் எடுத்திருக்காங்க. இப்படி பல படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொடர்ந்து தயாரிப்பு பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு படம்
படம், ஒரு படம் விட்டு இன்னொரு படம், இன்னொரு படம் விட்டு இன்னொரு படம், அதாவது பேக் டு பேக்ன்னு சொல்லுவாங்க. அது தயாரிப்பில் நீங்கள் பண்ணும்போது பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் காணாம போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஜீவிக்கும் வருது. தொடர்ந்து பல படங்கள் எடுக்கும்போது ஜீவிக்கு வந்து பெரிய நஷ்டம், சினிமாவில் பெரிய நஷ்டம் ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் வந்து ஜீவி வந்து மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல, அவரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம், இந்தியாவில் வச்சு அவர் அதுவும் குறிப்பாக சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அவரை போய் சந்திக்கிறாரு. அவரை போய் சந்தித்து மைக்கேல் ஜாக்சன் சந்தித்து ஒரு பெரிய தொகை வந்து ஊதியமாக பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 100-200 கோடி அந்த காலத்திலே, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு 26 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு ஊதியம் அவருக்கு பேசுகிறாங்க. பேசி அந்த மைக்கேல் ஜாக்சனும் அதை ஒத்துக்கிறாரு. ஒரு பெரிய அட்வான்ஸும் மைக்கேல் ஜாக்சன் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து ப்ரோக்ராம் எல்லாம் ரெடி பண்ணுறாரு. டிக்கெட்ஸ் எல்லாமே விற்று போகுது. மைக்கேல் ஜாக்சன் வந்து நம்ம ஊரில் ஆடினா சும்மா விடுவாங்களா, பயங்கர வெறித்தனமாக பேய்த்தனமாக டிக்கெட்டை விற்றுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அது அப்படின்னா, ஜிவி ஃபிலிம்ஸ் அப்படிங்க இருந்தது வந்து அதுக்கப்புறம் ஜிவி ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிட்டடாக மாற்றுறாரு இந்த காலகட்டங்களில். அதுக்கப்புறம் வந்து ஜிவி ஃபிலிம்ஸை பிரைவேட் லிமிட்டடாக இருந்தது வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாற்றுறாரு. அதாவது ஜிவி ஃபிலிம்ஸ் பப்ளிக் லிமிடெட். பப்ளிக் லிமிட்டட்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து பப்ளிக்கோட ஃபண்ட்ஸும் அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நீ ஜிவி ஃபிலிம்ஸ்னும் போது அதுக்கு வந்து ஜி வெங்கடேசன் மட்டும்தான் தயாரிப்பாளர், அவர் மட்டும்தான் உரிமையாளர். ஜிவி ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிட்டட்னா அதுவும் நிறுவனம், அதாவது லிமிடெட் கம்பெனியாக மாறும். ஆனால் தயாரிப்பாளர் இவர் தான். ஆனால் வந்து அதுக்கு சில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே பப்ளிக் லிமிட்டடாக மாற்றும் போது இது வந்து பப்ளிக்கோட ஃபண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரும். இதுக்கு நிறைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பின்பற்ற வேண்டியிருக்கு. இதெல்லாம் பின்பற்றி இவர் ஆரம்பித்து நடத்துகிறார். இந்த ஜிவி ஃபிலிம்ஸ் பப்ளிக் லிமிடெட் வந்து தொடர்ந்து நடத்துகிறார். இந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸை கொடுத்து இங்கே ஏற்பாடு பண்ணுறாரு. எல்லாமே விழா ஏற்பாடு எல்லாமே நடந்துடுது. எல்லா விதமான, அதாவது என்ன சொல்கிறது, அதனுடைய டோட்டல் A to Z எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. டிக்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமாக சோல்ட் அவுட் ஆகி முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மைக்கேல் ஜாக்சன் வரல, பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே வரல. பெரிய உடல்நிலை பணம் சரியில்லாத காரணமா இல்லை, அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. மைக்கேல் ஜாக்சன் வரல, கழுத்தறுத்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஜிவி அப்படிங்கிற பெரிய தயாரிப்பாளருடைய இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு, தற்கொலைக்கு போகிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு பல படங்கள் தோல்வி, அவர் எடுத்த படங்கள். ஓகேவா, இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஜிவி 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 ஜிவின்னு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய தயாரிப்பாளராக மாறுறாரு. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆளுமையாக மாறுறாரு. அப்போ எல்லா தயாரிப்பாளர்களும் ஜிவிகிட்ட போகிறாங்க. எனக்கு இந்த ஏரியா வாங்கிக்கோங்க, நான் இந்த படம் எடுக்கிறேன், அது இந்த படத்துக்கு எனக்கு இந்த ஏரியா வாங்கிக்கோங்க. இப்படி பல கமிட்மெண்ட்ஸ் அவர் ஜிவி பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய தயாரிப்பாளர் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் சார், இது 1 கோடிக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் காப்பி சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஃபஸ்ட் காப்பீஸ் பேசிஸ்லேயே வந்து நிறைய படங்களுக்கு பணம் கொடுக்குறாரு. ஸோ ஏகப்பட்ட பணங்கள் வந்து வேறு பக்கம் போய் மாட்டிக்குது. அந்த பணங்கள்லாம் திரும்பி வரல. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து மைக்கேல் ஜாக்சனோட ப்ரோக்ராமும் பெரிய ஃபெயிலியர் ஆயிடுது. இதெல்லாம் சேர்த்துக்கு ஜிவிக்கு வந்து பெரிய கடன் சுமையாகுது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன்னா வருஷம் ஞாபகம் இல்லை, ஒரு 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 95லேருந்து 95க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு சில ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே அதிகமான டேக்ஸ் கட்டினவர் ஜிவி அப்படின்னு வந்து சேட்டலைட் சேனல்லாம் வந்துச்சு, நியூஸ் வந்துச்சு, அத்தன்டிகேட்டடான நியூஸு. அப்படிப்பட்ட ஒரு பிரபலமாக இருந்தார் ஜிவி. அப்போ வந்து பார்த்தாங்க, அப்போ எனக்கு தெரிஞ்சு 3.25 கோடி ரூபா என்னமோ டேக்ஸ் மட்டும் கட்டினார் அந்த காலகட்டங்களில். அப்போ எல்லாரும் பார்த்தாங்க, அப்பா 3.25 கோடி ரூபா டேக்ஸ் கட்டாரா. இப்போ தான் 100 கோடி 200 கோடி 250 300 கோடி 1000 கோடி 400 கோடிலாம் சாதாரணமாக போச்சு. அந்த காலகட்டங்கள் நான் சொல்கிறது 30 வருடத்துக்கு முன்ன ஒரு காலகட்டத்தில் 3.25 கோடி ரூபா ஒரு பிரபலம் டேக்ஸ் கட்டாருன்னா கவனிச்சாங்க எல்லாருமே. அப்படி ஆளுமையாக இருந்த ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு தயாரிப்பாளருக்கு இப்படி பல சிக்கல்கள் வந்து சூழ்ந்துருச்சு. இப்படி பல சிக்கல்கள் சூழும்போது அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. இது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஃபைனான்சியர் பேர் வேண்டாம், அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய பணம் வாங்கியிருக்காரு, வேறு பல ஃபைனான்சியர்ஸ்ட்டை பணம் வாங்கியிருக்காரு. நெருக்கடி, சாதாரண நெருக்கடி கிட்ட எல்லாருமே கழுத்தில் வந்து கத்தி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜிவி என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறதுனே தெரியல அவருக்கு. அவருடைய தம்பி, சொந்த தம்பி மணிரத்னம் வந்து பிரபலமான இயக்குனராக இருக்கார். அவர் இந்த சூழ்நிலையில், அண்ணனுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியாமல் இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் இங்கே என்ன செஞ்சார் அப்படின்னா அதுக்கான பதிலே இல்லை. இது வரைக்கும் சரியான பதிலே இல்லை. தம்பி சைட்லேருந்தும் இல்லை ஜிவி குடும்பத்து சைட்லேருந்தும் இல்லை. மேபி மணிரத்னம் அவர்கள் வந்து அவருக்கு முன்னாடியே எச்சரிக்கை பண்ணியிருக்கலாம். நீங்கள் ரொம்ப இல்லை, எச்சரிக்கை பண்ணியிருக்கலாங்கிறது ஒரு பக்கம் சார் இருக்கட்டும். அதாவது வந்து மணிரத்னம் என்பவர் பெரிய ஆளுமையாக இருந்துட்டு இருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக மணிரத்னம் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்துட்டு இருக்கார் தமிழ் சினிமாவில். இன்றைக்கும் வந்து ஒரு பிரபல இயக்குனர் மெட்ராஸ் டாக்கீஸுங்கிற பேரில் ஒரு படங்கள் தயாரித்து பல படங்கள் வெற்றி படங்கள் எடுத்துகிட்டு இருக்கார். இப்போ கூட கமலஹாசனி சிம்பு வச்சு தக் லைஃப், இப்படி ட்ராவல், அவருடைய ட்ராவல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்குது. செக்கச்சவண்ட வானம், எதோ படங்கள் அவர் எடுத்துக்கிட்டே இருக்கார். சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கார்.
ஓகேவா? இப்போ நம்ம பொன்னியின் செல்வம் நிறைய சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அது மாரி இருக்கிற ஒரு இயக்குனர் அந்த காலகட்டத்திலயும் பிரபலமா தான் இருந்தாரு. அவர் ஏன் இவருக்கு உதவி செய்யல? அப்படிங்கிற கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு சரியான விடையே கிடையாது. எங்கேயுமே அதுக்கான சரியான தகவல் கிடையாது. ஏன்னா, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, குறிப்பிட்டு மணிரத்னத்த ஏன் சொல்றேன் அப்படின்னா, சொந்த அண்ணனுடைய சூழ்நிலை இது. அப்படி இருக்கும்போது அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா, ஜீவி வந்து பல இடங்கள்ல முயற்சி பண்றாரு சார். இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வர்றதுக்காண்டி என்னென்னமோ பண்றாரு. அந்த காலகட்டங்கள்ல தான் தமிழன் ஒரு படம் விஜய் வச்சு எடுக்கிறாரு. பெரிய நஷ்டம். அந்த காலகட்டம் தான் வந்து சொக்கத்தங்கம்னு விஜயகாந்த் பாக்யராஜ் டைரக்ஷன்ல எடுக்கிறாரு. அதுவும் பெரிய நஷ்டம். 100 நாள்ல ஓடுனுன்னு சொல்லுவாங்க சார், சொக்கத்தங்கம். எல்லா படங்கள் வந்து 100 நாள் ஓடும் சார். ஆனா வியாபார ரீதியா வெற்றியா அப்படின்னா வெற்றியா இருக்காது. நம்ம அதுக்கு நெறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம். நம்ம சேதுவெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா, இந்த கந்தசாமிங்கிறது தயாரிப்பாளருக்கு அது லாபமான படமா இருந்தா கிடையாது. ஆனா வாங்குனவங்களுக்குலாம் லாபம். இப்போ ஒருதலை ராகம்னு ஒரு படம் தயாரிச்சவருக்கு லாபமானா லாபம் கிடையாது. ஆனா வாங்குனவங்களுக்குலாம் லாபம். இந்த நெறைய படங்கள் இப்படி உதாரணங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன் காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம், பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட படம். அது வந்து தயாரிச்சது சங்கிலி முருகன். முழு படத்தையும் ஒரு சின்ன பட்ஜெட்ல அதாவது ஒரு 1.5 2 கோடிக்குள்ள தயாரிச்சு, அத வந்து மொத்தமாவே ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன்ட்ட வித்துறாரு. ஒரு சின்ன தொகைக்கு. ஒரு உதாரணத்துக்கு ரூ. 2.5 கோடி தயாரிச்சிருந்தாருன்னா, 3 கோடி ரூபாய்க்கு ஆஸ்கார் ஃபிலிம்ஸுக்கு டோட்டல் ப்ராஜெக்ட்டே ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல குடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய உரிமை இருக்கு பார்த்தீங்களா? வியாபார உரிமை, அதனுடைய லாப நஷ்டம் எல்லாமே ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார்ந்தது. இவ்வளோ பெரிய படம் காதலுக்கு மரியாதை எடுத்த தயாரிப்பாளருக்கு, அதாவது சங்கிலி முருகனுக்கு என்ன லாபம் கிடைச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் இல்லை ஒரு 75 லட்சம் தான் கிடைச்சிருக்க கூடும். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனுக்கு என்ன லாபம் கிடைச்சுன்னா, பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமா ஓடிச்சு அந்த படம். பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அதனுடைய மொத்த வருவாய் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்திலே 20, 25 கோடிகளுக்கு மேல கிடைச்சிச்சு. இப்ப இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தயாரிப்பாளனுடைய நிலைமை பல நேரங்கள்ல இப்படி ஆயிருது. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஜீவி வந்து சொக்கத்தங்கம்லாம் தயாரிச்சபோது தொடர் தோல்வி. நம்ம விஜய் வச்சு எடுத்த தமிழன் தோல்வி, எல்லாமே தோல்வி. என்ன செய்றதுன்னே தெரியல சார். எல்லா பக்கமும் வந்து கழுத்த நெரிக்கிறாங்க. என்னுடைய கடன குடு, என்னோட கடன குடு, என்னோட கடன குடுன்னு நெருக்கடி குடுக்குறாங்க. அதாவது வந்து கடன் குடுத்தவர்கள் அவங்க நெருக்கடி குடுக்க தான் செய்வாங்க. இது இயல்பான ஒரு விஷயம் தான். இதுல ஒண்ணும் புதுசா கிடையாது. யாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 கடன் குடுத்துட்டு திருப்பி குடுக்கலைன்னா கூட ஒரு 4, 5 ஃபோன் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற உலகத்துல கோடிகள்ல கடன் வாங்கிட்டார். புரியுதா உங்களுக்கு? இந்த மைக்கேல் ஜாக்சன் ப்ரோகிராம்க்குலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அமௌண்ட் வந்து குடுத்துட்டாரு அங்க. அதுவும் ரிட்டர்னும் வரல. அந்த அட்வான்ஸும் வரல. இப்படி சிக்கி தவிக்கும்போது எங்கெங்கேயோ போறாரு சார். உதவி கேட்டு எங்கெங்கேயோ போறாரு. யார்கிட்டயோ போறாரு. ஏதாவது நடந்துராதா? என்னமாவது ஒண்ணு ஒரு சேஞ்சஸ் நடந்துராதா? மாற்றங்கள் நடந்துராதா? இந்த தோல்வியிலேருந்து நம்ம மீண்டு பழையபடி வந்துர மாட்டோமா? அப்படின்னு ஒரு மனிதன் தோத்திருக்கும்போது ஒரு முயற்சி பண்ணுவான் பார்த்தீங்களா? அந்த முயற்சி வந்து பயங்கர கடினமான முயற்சி. அதாவது ஆரம்ப காலத்துல ஒண்ணுமே இல்லாம ஒருத்தன் வந்து பெரிய உயரத்துக்கு வரும்போது ஒரு முயற்சி பண்ணுவான்ல, அதை விட கடினமான முயற்சி வந்து ஒரு மனிதன் வந்து தர லெவல்ல தோத்து இருக்கும்போது பண்ற முயற்சி. அப்படி பல முயற்சிகள் பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் நெப்போலியனை போய் சந்திக்கிறார். நெப்போலியன் ஏன் சந்திக்கிறாருன்னா, அன்னைக்கு வந்து ஒரு மத்திய இணை அமைச்சராலாம் இருந்தார். அவரை பார்த்து ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. நெப்போலியனும் ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அவரால் முடியல. அவரால் வந்து ஒரு பெரிய பிரபலம் கிடையாது. அதாவது சினிமாவில் வந்து ஒரு மார்க்கெட் உள்ள நடிகராக அந்த காலகட்டத்தில் நெப்போலியன் இல்லை. அவர் நடித்து கொடுத்தா ஜீவியோட கடன் தீருமானா தீராது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாணிக்க நாராயணன், 7th சேனல் மாணிக்க நாராயணன் ஒரு தயாரிப்பாளர். எல்லாருக்கும் தெரியும். நல்ல ரெப்யூட்டடான தயாரிப்பாளர். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நேர்மையான தயாரிப்பாளர். எல்லாம் பலார் பலார்னு எல்லாரை பற்றியும் பேசுவார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தயாரிப்பாளரும் ஜீவியும் நெருங்கிய நண்பர்கள். பல சந்தர்ப்பங்களில் மாணிக்க நாராயணன்ட்ட வந்து போய் அவர் ஆஃபீஸில் உட்கார்ந்து நாள் முழுக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, எப்படி செய்கிறதுன்னு தெரியல, எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிற மனநிலை இருக்குது, இப்படி என்னென்னமோ அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எப்படியோ அவர் வந்து அவருடைய மனசில் உள்ள வேதனைகள்லாம் அந்த மாணிக்கம் நாராயணன்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னமோ ஆறுதல் படுத்தியிருக்காரு இவரை. கவலைப்படாதீங்க சார், எப்படி நம்ம மெடியில் வந்துடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவ்வளோ பெரிய ஆளுமை நீங்கள், உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைம்லியான ஒரு செட்பேக் தான் இது, நம்ம வெளியில் வந்தோம்னா இப்படி ஆறுதல் படுத்தி ஊக்கப்படுத்திலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆனால் எல்லாமே கைமீறி போச்சு. இந்த காலகட்டங்களில் வந்து இது வந்து சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். சினிமாவில் உள்ள எல்லா பிரபலங்களுக்கும், சினிமாவில் உள்ள எல்லா தயாரிப்பாளருக்கும், எல்லா இயக்குனருக்கும், எல்லா பிரபல நடிகர்களுக்கும், ரஜினி, கமல் உட்பட எல்லா நடிகர்களுக்குமே தெரியும். ஜீவி வந்து பயங்கரமான சிக்கலில் இருக்கார். அவர் வந்து சிங்க் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சூசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு முடிவு எடுப்பாரா அப்படின்னா அது யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது யார் யார் கதவையோ தட்டுறாரு, யார்கிட்ட இருந்துமே உதவி வரல சார்.
வரலைங்கிறத விட வராது தான் சினிமாவில், அதுதான் உண்மை. வரவே வராது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. பல தயாரிப்பாளர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவங்கள வச்சு வளர்ந்த அந்த இயக்குனர், அதாவது வந்து அவங்கள வளர்த்து விட்ட இயக்குனர்களுக்கோ தயாரிப்பாளர்களோ ஒரு சிக்கல்னா யாருமே வந்து கை கொடுத்து சரித்திரமே கிடையாது. சினிமாவில் பல உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். இந்த இடத்துல இந்த உதாரணத்தை சொன்னால் தான் தெரியும். அதாவது வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர் மேலே நமக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது, அது வேற. ஆனால் ஒரு தயாரிப்பாளராக தமிழ் திரையுலகில் ஒரு தயாரிப்பாளராக ஒரு நல்ல தயாரிப்பாளர், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் வந்து ஒரு படத்துக்கு என்ன தேவையோ, அது பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு, படத்துக்கு தேவையானதெல்லாம் செலவழிப்பார், படத்தை நல்ல கிராண்டாக எடுப்பார், என்னென்ன வேணுமோ அவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுப்பார். அப்படி எடுத்த ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருந்த ஒரு பேனர் தான் ஆஸ்கார் ஃபிலிம்ஸு. அந்த படத்து நிறுவனம் சார்பாக அந்த ரவிச்சந்திரன் சார் தயாரித்த பல படங்கள் வெற்றி படங்கள், பெரிய படங்கள், எல்லாமே பெரிய படங்கள். அந்த பெரிய படங்களில் நடித்தது எல்லாருமே அதுக்குள்ளே இருக்காங்க. கமல்லேருந்து பல நடிகர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அவர் ஒரு தோல்வி, சரிவு, ஓகேவா, அவர்கிட்ட 1000 சிக்கல், அவருக்கு 1000 பிரச்சனை, தோல்வி அடைஞ்சிட்டார். இப்போ யாராவது ஒருத்தவங்க, ஒரு நடிகர், சார் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கள் வாங்க, நான் தனுஷ் மாதிரி எல்லாருமே நடிச்சிருக்காங்க, கூப்பிட்டு கொடுத்து, இல்லை சிம்பு மாதிரியோ, இல்லை வந்து ஒரு கமல் மாதிரியோ ரஜினி மாதிரியோ சப்போர்ட் பண்ணால், இல்லை விஜய் அஜித் எல்லாம் இந்த கம்பெனியில் நடித்தவங்க தான் சார், இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் அந்த ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் மறுபடியும் படங்கள் எடுக்க ஆரம்பிப்பார், மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிப்பார், மறுபடியும் பெரிய உச்சத்துக்கு வருவார். ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ணல. இதுக்கு முந்தின பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? பல வந்து பிரம்மாண்ட படங்களை எடுத்தவர் யார்? குஞ்சுமோன். அவருக்கு இன்றைக்கி யாராவது கை கொடுக்குறாங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயை வச்சு ஃபஸ்ட் காப்பி நான் சொன்னேன்ல, அந்த பேசிஸில் 2 படம் எடுத்தார். அதாவது நிலாவேவான்னு ஒரு படமும், என்றென்று காதல்னு ஒரு படமும் எடுத்தார். பெரிய தோல்வி. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல அவரால். அப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்துலேருந்து இன்றைக்கி கை தூக்கி யாராவது விடுவாங்களா அப்படின்னா யாரும் இல்லை. ஏன்? பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான், ஓகேவா. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஜீவிக்கும் பல பேர் எதுவுமே செய்யலை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த நெருக்கடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான ஒரு குலுக்கத்தை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு இரும்பு அறைக்குள்ளே வந்து ஒருத்தரை பூட்டி எதுவுமே காற்று தண்ணி எதுவுமே வெளிச்சம் இல்லைன்னா எப்படி அடைச்சி வச்சா அந்த மனநிலை ஒருத்தனுக்கு இருக்கும் பாருங்கள். எப்படியாவது ஒரு சின்ன ஒரு இடத்துல ஓட்டையிலேருந்து ஒரு காற்று வந்துடாதா, இல்லை ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு வெளிச்சம் வந்துடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல அந்த அறைக்குள்ளே இருக்கிறவனுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஜீவி இருந்தார். ஆனால் யாருமே கை கொடுக்கல, இறந்து போயிட்டார், ஓகேவா. இறந்து போனதுக்கப்புறம் நிறைய இப்போ வந்து எல்லாருமே சினிமாவில் பேசினாங்க, ஐயோ ஜீவி ஜீவி ஜீவின்னு பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மளை விட்டு போயிட்டாரு, நம்மக்கிட்ட இல்லை. இருக்கிற காலத்தில் அவர் கை கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு பிரபலமோ ஏதோ ஒரு பெரிய, யார் பேரையும் நம்ம சொல்ல முடியாது, அவங்கவுங்களோட டிசிஷனை இருந்தாலும் கொடுத்துருந்தா இந்த மாதிரியான சூழ்நிலை அவருக்கு வந்திருக்காது. இப்போ இதில் முக்கியமாக ஒரு விஷயம், அதை நான் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு இங்கே வந்து சேம்பர் பில்டிங்னு ஒன்று இருக்குது அண்ணா சாலையில். அதில் ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் வந்து ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. அந்த இரங்கல் கூட்டத்துக்கு படமும் திறக்கிறாங்க, அவரோட படத்தையும் திறக்கிறாங்க. அன்றைக்கி ரஜினியும் கமலும் அங்கே வராங்க. வந்துட்டு ரஜினி அந்த மேடையில் பேசுகிற மைக்கை பிடிச்சி, எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட இது தெரியப்படுத்தியிருந்தா, எனக்கு இது தெரிய வந்திருந்தா நிச்சயமாக நான் ஏதாவது உதவி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாரு. இது வந்து பொய். ஏன் சொல்கிறேன்னா, சினிமா உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிவி சிங்கிங்னு. அப்படி இருக்கும்போது ரஜினி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏறி கொடுக்குறாரு. அதாவது அவருடைய இரங்கல் கூட்டத்தில் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உதவி செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட விஷயங்கள்? அதாவது நீங்கள் இருக்கும்போது வந்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலையே, உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான எப்படி வாய்ப்பு இருக்குது? எல்லாம் தானே உங்களுக்கு தெரியும். உங்களை வச்சு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் தானே, அதாவது வந்து தளபதிங்கிற ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் தானே. ஏன் அவரோட தயாரிப்பாளர் தெரிஞ்சிருந்தான்னா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, எப்படி இருக்கார் ஜீவின்னு கேளுங்க, உங்களுடைய தயாரிப்பாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. பல நடிகர்கள் சார் 2 பேருக்குமே பெரிய வெற்றி இல்லையா? ஆமாம், 2 பேருக்கும் பெரிய வெற்றி. ஆனால் இவர் இப்படி ஒரு பேச்சு வேற பேசுகிறாரு மேடை ஏறி, அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? ரஜினிகாந்த், நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்படி ஒரு வார்த்தையை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இது வந்து அப்போ வந்தவங்க எல்லாருமே பேசிட்டு போனாங்க, இவருக்கு தெரியாதாமா, என்ன கதை இது அப்படின்ட்டு மாதிரி பேசிட்டு போனாங்க. இந்த காசிப்ஸ்லாம் அப்போ இருந்துச்சு. இதெல்லாம் சினிமாக்குள்ளே தெரியும், புரியுது உங்களுக்கு. அதெல்லாம் மீறி பாருங்கள், அதாவது வந்து பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குனர்கள், அவர்கள் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தி வளர்த்து விட்ட பல நடிகர் இன்றைக்கி பிரபல நடிகர் ஆனதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளரோ அவரை அறிமுகப்படுத்தி இயக்குனரோ உயிரோடு இருக்காங்களான்னு கூட நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது, சார் அவர் இறந்து போயிட்டாரு, ஐயோ இப்படி இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. யார்? எப்படிப்பட்டவர்? அவரை அறிமுகப்படுத்தி இந்த சினிமாவுக்கு அடையாளப்படுத்திய
பல தயாரிப்பாளர் இயக்குனர்களை, பல நடிகர்கள் இப்படி இறந்தது கூட தெரியாம இருக்காங்க. எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப அந்த தயாரிப்பாளரை பத்தின சிந்தனையே உங்களுக்கு இல்ல. இப்படி ஒருத்தர் நமக்கு ஆரம்பத்தில வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாரு. ஆரம்பத்தில நமக்கு குத்துவிளக்கு ஏத்தி நம்ம வாழ்க்கைய தொடங்கி வச்சாரு. அவர் என்ன ஆனாரு? அவர் எப்படி இருக்காருன்னு யாராவது ஒரு நடிகர் இன்னைக்கு தேடுறாங்களா சினிமால? எத்தனையோ தயாரிப்பாளர் சார். ஒவ்வொரு நடிகனும் ஒரு தயாரிப்பாளர வச்சு தான் உருவாகுறான். ஒவ்வொரு நடிகனும் ஒரு இயக்குனரை வச்சு தான் உருவாகுனான். அப்படி உருவாகுற நடிகனும் தயாரிப்பாளர் அதாவது தயாரிப்பாளரும் இயக்குனரும் உருவாக்குன நடிகன் இன்னைக்கு பெரிய உச்சத்தில இருக்கான். எப்படிப்பட்ட உச்சத்தில இருக்கான்? 250 கோடி, 275 கோடி, 300 கோடி சம்பளங்கள் வாங்கக்கூடிய ஒரு பெரிய உச்சத்தில இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நடிகன் அவனுடைய வாழ்க்கையே வேற விதமா இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அவன் சம்பாதிக்கிறான், அவன் வாழ்க்கைய அமைச்சுக்கிறான், பென்ஸ் கார்ல போறான், ஆடி கார்ல போறான். இந்த மேட்டர் நமக்கு நெசசிட்டி இல்ல. ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, அப்படிப்பட்ட நடிகரை இந்த அளவுக்கு உயரத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்த ஒரு தயாரிப்பாளரோ, இயக்குனரோ இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறீங்களே. இது என்ன மாரியான நியாயம்? எந்த நடிகனாவது இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் நம்ம அறிமுகப்படுத்தினாரே இந்த படத்துல, இந்த தானே நம்ம முதல் படம், இங்க தானே வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கோ இல்ல அறிமுகப்படுத்தின இந்த இயக்குனர் வீட்டுக்கோ இன்னைக்கு தேடி போயிருக்காங்களா? சார் எப்படி இருக்கீங்க சார் கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டிருக்காங்களா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்களா? எதுவுமே கேட்கறது இல்ல. என்ன மனப்பான்மை இது? இப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தா தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள சிக்கத்தான் செய்வாங்க. பல தயாரிப்பாளர் சார் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இன்னொரு விஷயம் சொல்றீங்கங்க. அதாவது வந்து திருடா திருடிங்கிற படத்துல வந்து தனுஷ்க்கு பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தவர் யாரு? அந்த மன்மதராசா மன்மதராசான் பாட்டு மூலம் ஒரு பெரிய பிரபலமா தனுஷ் மாறுறாரு. அந்த படத்த குடுத்தவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்புக்கு ஒரு படம் குடுக்குறாரு. அதாவது வந்து மன்மதன்ங்கிற படம். அப்புறம் விக்ரம்க்கு வந்து கிங்ன்னு ஒரு படம். விக்ரம் ஒரு பெரிய நடிகர், சிம்பு ஒரு பெரிய நடிகர், தனுஷ் ஒரு இப்படிப்பட்ட 3 நடிகர்களை வைத்து பெரிய படத்தை தயாரிச்ச ஒரு தயாரிப்பாளர் கிருஷ்ணகாந்த் அவர் பேரு. அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு சில வருடங்களுக்கு முன்னாடி. யாரும் வந்து அந்த கண்டோலன்ஸ் கூட போறதில்ல சார். அவர் இறந்துட்டாருங்கிறது எல்லா பத்திரிகையிலையும் வருது. எல்லா டிவி சேனல்லையும் வருது. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன அடையாளம் தெரியாத நடிகர் இறந்துட்டாலோ, இல்ல வந்து ஒரு டைரக்டர் இறந்துட்டாலோ, இன்னைக்கு தோண்டி துருவி யூடியூப்ல போட்டுறாங்க. இந்த பிரபலம் இறந்துட்டார், அந்த பிரபலம் இறந்துட்டான்னு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நீங்க பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஆனா போறதில்ல. எப்படி? இதெல்லாம் இது வந்து இவருக்கு மட்டும் இல்ல. ஏன் நிக்காஸ் சக்கரவர்த்தி எத்தன படம் அஜித்த வச்சு எடுத்தாரு? அவரோட மரணத்துக்கு அஜித் போனாரா? இல்லையே. அதுக்கப்புறம் நம்ம பல தயாரிப்பாளர்கள் இப்படி சொல்லிட்டே போலாம் சார். சொல்லிட்டே இது குருநாதன் சொல்லுவாரு, பாலச்சந்திரத்துக்கு கமல் கூட அமெரிக்கால இருந்தான்னு சொல்லுவாங்க. ஆமா. அதாவது வந்து கமலும், ரஜினியும் வாய்க்கு ஒரு தடவ பாலச்சந்தர், பாலச்சந்தர், பாலச்சந்தர் சார், பாலச்சந்தர் சார், பாலச்சந்தர் சார். அதாவது இந்த தமிழ் திரை உலகத்துல வேற இயக்குனர்களே கிடையாது அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? எல்லா ஒரு நொடிக்கு பாலச்சந்தர் சார், பாலச்சந்தர் சார், பாலச்சந்தர்ன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட பாலச்சந்தர், டைரக்டர் பாலச்சந்தர் அவர் பெரிய இயக்குனர். அதுல ஒண்ணும் மாற்று கிடையாது. அவர் பெரிய ஜாம்பவான். அவர் செய்த சாதனைகள்லாம் யாராலையும் செய்ய முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பாலச்சந்தர் இறப்புக்கு ரஜினி போனார், கமல் எங்க போனார்? போனாரா? இல்ல. கேட்டா நான் அமெரிக்கால இருந்தேங்கிறாரு. சரி, அமெரிக்காலேருந்து உங்களுக்கு வர முடியாதா? சரி, விஜயகாந்தோட டெத்துக்கு விரல் விட்டு எண்ணுங்க எத்தனை நடிகர்கள் வந்தாங்க? விஜய் வந்தாரு. ஏன் வந்தாரு? அதாவது வந்து ஒரு ஆழம் பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்ததே விஜயகாந்த் தான், செந்தூர பாண்டி மூலமா. அப்படிப்பட்ட நம்ம வந்து இன்னைக்கு போகலைன்னா கேவலமாயிரும். அடுத்து அரசியலுக்கு வேற வரப்போறாரு அந்த காலகட்டங்கள்ல. இப்ப வந்துட்டாரு. ஸோ நம்மளை வந்து நாரடிச்சிருவாங்க, விட்டு வைக்க மாட்டாங்க சும்மா அப்படிங்கிறதுனால அவர் வந்தார். சரி, அவர் விஜய், இதே விஜய் இறந்ததுக்கு அப்புறம் வந்த விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் வந்த விஜய், ஏன் விஜயகாந்த் கடைசி காலத்தில் கஷ்டத்தில் இருந்தார்? கஷ்டம்னா ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி இல்லை, உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு காலகட்டத்தில் இருந்தார். பல பிரபலங்கள் போய் விஜயகாந்தை பார்த்தாங்களே, ஏன் விஜய் போய் பார்க்கல? என்ன காரணம்? ஏன் வந்து அதை அலட்சியப்படுத்தினார்? ஏன் செய்யலை சார்? விஜயகாந்த் வந்து ஒரு பையனுடைய படம், முதல் படம், அது பேர் எனக்கு தெரில, அவருடைய அந்த ஒரு பையன் நடிக்கிறாரு. ஆமாம், சண்முக பாண்டியன் நடிக்கிற முதல் படத்துக்கு ஒரு பூஜை, ஒரு விழாவா நடத்துறாரு. தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துறாரு. யாரு? இத்தனை படங்கள் செஞ்ச ஒரு நடிகர், பிரபல நடிகர், அதாவது வந்து புரட்சி கலைஞருங்கிற ஒரு பட்டத்தோட, சாதாரண பட்டத்துக்கு மட்டுமே தகுதியானவர் பல பேர் இல்லாதவங்கலாம் இருக்காங்க. ஆனால் இவர் தகுதியானவர். அப்படிப்பட்ட இவர் பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதாவது வந்து இவரால் பல வீட்டில் உள்ள பொங்கி இருக்கு. எத்தனையோ பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு. இப்படியெல்லாம் பண்ண இவர் விஜய்க்கு வந்து செந்தூர பாண்டி மூலமாக ஒரு அடையாளத்தை கொடுத்து, சார் எந்த நடிகை சார் நடிப்பான்? நான் கேட்குறேன், எந்த நடிகை நடிப்பான்? நீங்கள் சூப்பர் ஹீரோவாக இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு ஒன்றுமே தெரியாத, அடையாளம் தெரியாத நடிகர், அதாவது வந்து நாளைய தீர்ப்பு தோத்ததுக்கப்புறம் 2வது படம் செந்தூர பாண்டியை மயனுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது எந்த நடிகர் சார் நடிப்பான்? எந்த சூப்பர் ஹீரோ நடிப்பான்? அதாவது வந்து விஜயகாந்த் அந்த படத்தில் உட்காந்துருப்பாரு. விஜய் வந்து அந்த படத்தில் ஃபைட் பண்ணுவார். அதாவது வந்து விஜயகாந்த் ஃபைட் சீன் வரும்போது விஜயகாந்த் எந்திரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் போடுவாங்க. ஷாட் போட்டுட்டு உடனே வந்து விஜய் சொல்லுவார், அண்ணே நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன வரீங்க? செந்தூர பாண்டி தம்பினே
எப்படி லேபிள் எப்படி பண்ணுறாங்க பாரு, செந்தூர பாண்டி தம்பி நான் அடிக்கிறேன்னு அப்படின்ற போது அடிக்கிறதுக்கு அனுமதிச்சது யார்? விஜயகாந்த் தானே. அப்படி அனுமதிச்ச விஜயகாந்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவருடைய பையன் பூஜைக்கு விஜய்க்கு அழைப்பு போகுது, விஜய் வந்தாரா? வரல. பிடி செல்வகுமார்னு அவர்கிட்ட இந்த பிஆர்ஓட்ட ஒரு புக்கே கொடுத்து அனுப்புகிறார். விஜயகாந்த் அன்னைக்கு முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுன்னு மாறிடுச்சு. விஜயகாந்த் வந்து நல்ல மனிதர். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணால் விஜயகாந்துக்கு உடனே மூக்கு மேலே கோவம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் விஜயகாந்த். அந்த மாதிரிலாம் செய்யும்போது சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார். இன்றைக்கி வந்து விஜயகாந்த் பையன் வந்து வர முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கார்ல, விஜய் வந்து அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை இவருக்கு பண்ணி கொடுப்பாரா? இன்னைக்கு பண்ணுவாரா? நான் கேட்குறேன். இன்னைக்கு சூப்பர் ஹீரோவாக இருக்கிற விஜய் நமக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்து துணை நின்னாரே, நம்ம இப்போ ஒரு பையனுக்கு ஒரு படம் பண்ணுவோம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு ஒரு கேமியோலியாவது பண்ணி கொடுப்பாரா? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. விஜயகாந்தோட மெமரிஸ்க்காக வந்து கோட் படத்தில் அவரை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அறிமுக. அது வியாபாரம் சார், அது வியாபாரம். ஒரு பக்கம் வியாபாரம், ஒரு பக்கம் அரசியல். புரியுதா உங்களுக்கு? அதுக்காண்டி பண்ணாங்க. எதுக்காண்டி பண்ணாங்க? நன்றி கடனுக்காண்டி பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை, ஃபேக்ட். இப்படி நம்ம சொல்லணும்னா பல தயாரிப்பாளரை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதுதான் சினிமாவில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய கடைசியாக ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஒருத்தன் பசின்னு உங்ககிட்ட வந்து கேட்கும்போது அவனுக்கு சோறு போடுங்க. அவன் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பான். அவன் இறந்ததுக்கப்புறம் வாக்கரிசி போடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ரொம்ப நன்றி சார். தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் அவலநிலை தொடர்பாக விரிவாக எங்களோட ஒரு பேட்டி கொடுத்தீங்க. ஓகே, நன்றி. நன்றி.